ஹலோ கைஸ், வெல்கம் டு Cointelegraph அகாடமி. இன்றைக்கி இந்த வீடியோ நாங்கள் இதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு சொன்னால் பேஸ் யூஎஸ்டிடியோடைய ஒரு அப்டேட் ஒன்று தான் இன்றைக்கான இந்த வீடியோவில் நாங்கள் பார்க்க போகிறோம். ஓகே, இப்போ பார்த்தோம்னு சொன்னால் பேஸ் யூஎஸ்டிடி வந்து எனக்கு கரண்ட்டாக 0.14 வந்து ட்ரேட் ஆகி கொண்டிருக்குது. இதை பார்த்தீங்கன்னு சொன்னால் எங்களுக்கு வந்து க்ளீனான ஒரு சிமெட்ரிக்கல் ட்ரையாங்கல் பேட்டர்ன் வந்து ஃபார்ம் பண்ணிருக்குது. இந்த சிமெட்ரிக்கல் ட்ரையாங்கல் பேட்டர்ன் அப்படின்னு சொல்கிறது வந்து இது வந்து ஒரு நியூட்ரல் பேட்டர்ன் அப்படின்னு சொல்லுவோம். எங்களுக்கு வந்து மார்க்கெட் பேரிஷ்லேயும் வரலாம், இல்லை சொன்னால் புல்லிஷ்லேயும் போகலாம். பட் மோஸ்ட்லி வந்து இது புல்லிஷில் தான் போகும் இந்த பேட்டர்ன். சரியா, இந்த பேட்டர்ன் அப்படியே பார்த்தீங்கன்னு சொன்னால் எங்களுக்கு இந்த பேட்டர்ன் மட்டுமா எங்களுக்கு இந்த ஃபார்ம் ஆகிருக்குது அப்படின்னு சொல்லி கேட்டோம்னு சொன்னால் எங்களுக்கு அது மட்டும் ஃபார்ம் ஆகலை. எங்களுக்கு வந்து இங்கே ஒரு டபுள் பாட்டம் வந்து ஃபார்ம் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. எங்களுக்கு இது நெக்லைன் பிரேக் அவுட் பண்ணிச்சுன்னு சொன்னால் எங்களுக்கு மார்க்கெட் வந்து மேலே மூவ் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸும் இருக்குது. அப்படின்னா எங்களுக்கு டபுள் பாட்டம் எப்படி வரும், எங்களுக்கு இந்த மாதிரி இந்த டபுள் பாட்டம் வந்து ஃபார்ம் ஆகும். சரியா, இப்போ அதே மாதிரி நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ கரண்ட்டாக மார்க்கெட் இருக்குது வந்து ஒரு அக்யூமுலேஷன் ஃபேஸில் எங்களுக்கு எல்லாம் தெரியும். இந்த அக்யூமுலேஷன் ஃபேஸை வந்து எங்களுக்கு பிரேக் அவுட் பண்ணிச்சுன்னு சொன்னால் மினிமமாக எங்களுக்கு வந்து மார்க்கெட் 1x மூவ் ஆகும் அப்படின்ற மாதிரி எங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். சரியா, இப்போ நாங்கள் இந்த பிரேக் அவுட் இருந்து ஒரு 1x அப்படின்னு சொல்லி எடுத்தோம்னு சொன்னாலும் இந்த ரேஞ்ச் 0.3160 இந்த ரேஞ்ச் வரைக்கும் மார்க்கெட் வரதுக்கான பாசிபிலிட்டிஸ் வந்து இங்கே காட்டுது. அண்ட் ஆல்சோ இங்கே வந்து எங்களுக்கு பிக் ஃபீலிங் ஒன்றுமே இருக்குது. ஸோ எங்களுக்கு வந்து ஒரு 80% வந்து எங்களுக்கு இங்கே இருந்து பிரேக் அவுட் வந்து வரதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. பட் நீங்கள் வந்து உங்களுடைய என்ட்ரி கீழே இருந்து நீங்கள் எடுத்தீங்கன்னு சொன்னால் எங்களுக்கு வந்து ஆல்மோஸ்ட் ஒரு 1x வந்து மார்க்கெட் வரதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. எங்களுக்கு இது வந்து 1x தான் போகுமான்னு கேட்டால் எங்களுக்கு வந்து ஷுவராக சொல்லலாம் இது வந்து 1x தான் போகும் அப்படின்னு சொல்லி எங்களுக்கு வந்து சொல்லலாம். 1x விட கூட மார்க்கெட் வந்து போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸும் இருக்குது. எங்களுக்கு இங்கேருந்து பார்த்தோம்னா இங்கேருந்து வந்து எங்களுக்கு 0.32 வந்து பிரேக் அவுட் பண்ணிச்சுன்னு சொன்னால் இங்கேருந்து 0.32 வந்து பிரேக் அவுட் பண்ணிச்சுன்னு சொன்னால் ஈஸியாக 0.5 to 0.7 வரைக்கும் போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் வந்து ஹையாக பார்க்கப்படுது இந்த பிளேஸில். இப்போ 0.5 அண்ட் 0.7 இது ரெண்டுக்குமே மார்க்கெட் வந்து போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் வந்து இந்த பிளேஸில் ஹையாக பார்க்கப்படுது. அது மட்டும் இல்லாமல் எங்களுக்கு வந்து இந்த பிளேஸில் ஒரு கிளியரான ஒரு கர்வ் வடிவத்தில் தான் மார்க்கெட் எனக்கு மூவ் ஆகுது. எனக்கு இங்கேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு கர்வ் வடிவத்தில் மார்க்கெட் மூவ் ஆகுது. இந்த கர்வ் வடிவத்தில் எனக்கு மூவ் ஆகினு சொன்னாலே எனக்கு சொல்லலாம் மார்க்கெட் வந்து ஹைலி பாசிபிள் எனக்கு வந்து மினிமம் 2 to 5x வந்து போகிறதுக்கான பாசிபிள். இப்போ இங்கேருந்து பார்த்தீங்கன்னா 2xன்னு சொன்னால் கிட்டத்தட்ட ஒரு 0.5 அண்ட் 5x அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் கிட்டத்தட்ட 0.9 வரைக்கும் போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் வந்து இங்கே ஹையாக பார்க்கப்படுதுன்னு சொல்லி இந்த கர்வ் வடிவத்தில் மார்க்கெட் வந்துச்சுன்னு சொன்னாலே அது வந்து ஒரு மேஜிக்னு சொல்லி தான் சொல்லிட்டு மார்க்கெட்டில். ஏன்னா அப்படி வந்துச்சுன்னா மார்க்கெட் வந்து ஷுவராக எங்களுக்கு வந்து மேலே தான் மூவ் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் வந்து ஹையாக பார்க்கப்படும். சரியா, அண்ட் ஆல்சோ இங்கே இதுக்கு முன்னாடி நடந்த பம்ப் வந்து எங்களுக்கு கர்வ் வடிவத்தில் இல்லை. இதுக்கு முன்னாடி எங்களுக்கு நடந்த பம்ப் வந்து ஒரு ஃபாலிங் வெஜ் வந்து பிரேக் அவுட் பிரேக் அவுட் பண்ணதுக்கு பின்னால் எங்களுக்கு அங்கே இருந்து ஆல்மோஸ்ட் ஒரு 5x வந்து மார்க்கெட் எங்களுக்கு பம்ப் ஆகிருக்காங்க. அந்த 5xக்கு பின்னால் தான் எங்களுக்கு இப்போ டம்ப் கொடுத்துட்டு திருப்பி பம்ப் ஆகிறது என்ன ரீசன் சொன்னால் ஒன்று எங்களுக்கு வந்து இப்போ நாங்கள் முதல் வெயிட் பண்ணி இந்த பிரேக் அவுட்டுக்கு முன்னுக்கு என்ட்ரி எடுக்கிறதில்ல. இந்த பிரேக் அவுட் கரெக்டாக வெயிட் பண்ணி என்ட்ரி எடுங்க. ஒன்று பிரேக் அவுட் ஆகி மார்க்கெட் மேலே மூவ் ஆகணும். அப்படி இல்லைன்னு சொன்னால் எங்களுக்கு கீழே வரணும். கீழேன்னு சொன்னால் எங்களுக்கு இது வந்து டபுள் டாப்புடைய நெக்லைனாக மாறும். இது வந்து ஒரு டபுள் டாப்புடைய நெக்லைனாக மாறும். அண்ட் மார்க்கெட் டவுன்ஃபால் ஆகிட்டு இங்கேருந்து திருப்பி என்ன செய்யும் சொன்னால் திருப்பி மார்க்கெட் வந்து மேலே மூவ் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் வந்து ஹையாக பார்க்கப்படுது. ஓகே, உங்களுக்கும் இந்த மாதிரி கிரிப்டோ கரன்சியை பற்றி படித்து நீங்களும் கிரிப்டோ கரன்சி பேசிக் அட்வான்ஸ் ஃபுல்லாக லேர்ன் பண்ணி நீங்களும் ஒரு ப்ராஃபிட்டபிள் ட்ரேடராக ஆகணும் அப்படின்னு சொல்லி விருப்பம் உள்ளவராக இருந்தீங்கன்னு சொன்னால் எங்களுடைய Cointelegraph அகாடமி உங்களுக்காக கோர்சஸ் ப்ரொவைட் பண்ணுறோம். அந்த கோர்சஸில் ஜாயின் பண்ண விரும்பினாக்கள் மறக்காமல் ஸ்க்ரீனில் தெரிந்த நம்பரை கான்டெக்ட் பண்ணி உங்களோட சீட்ஸ் புக் பண்ணிக்கொள்ளுங்க.